சதுர்வேதம் தன்னை காப்பதற்கே கொண்ட அவதாரம் மச்ச அவதாரம். அசுரர்கள் கொடுமைக்கு முடிவாகும் எங்கள் அச்சுதனே உந்தல் அவதாரம் கூர்ம அவதாரம். பூமியை காத்திட ஒரு காலம் நீ புனைந்தது மற்றொரு அவதாரம் வராக அவதாரம். நாராயணா என்னும் திருநாமம் நிலை நாட்டிட இன்னும் ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம். மாவலி சிரம் தன்னில் கால் வைத்து இந்த மண்ணும் விண்ணும் அளந்த அவதாரம் வாமன அவதாரம். தாய் தந்தை சொல்ல உயர் வேதம் என்று சாற்றியதும் ஒரு அவதாரம் பரசுராம அவதாரம். ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் எனும் உயர்வினை காட்டிய அவதாரம் ராம அவதாரம். ரகுகுலம் கொண்டது ஒரு ராமன் பின்பு எது குலம் கண்டது பலராமன் பலராமன். அரசு முறை வழி நெறி காக்க நீ அடைந்தது இன்னொரு அவதாரம் கண்ணன் அவதாரம். விதி நடந்ததன மதி முடிந்ததன வினையின் பயனே உருவாக நிலை மறந்தவரும் நெறி இழந்தவரும் உணரும் வண்ணம் தெளிவாக இன்னல் ஒழித்து புதிக்காக நீ எடுக்க வேண்டும் ஒரு அவதாரம் கல்கி அவதாரம். திருமால் பெருமைக்கு நிகரேது உந்தன் திருவடி நிழலுக்கு இணையேது. திருமால் பெருமைக்கு நிகரேது நிகரேது நிகரேது. பட்டவரம் களி முதலாவதாரம் மச்சலாவதாரம் முதலாவதாரம் மச்சவதாரம் அடவே நான் வணக்கம். கூர்ம அவதாரம் என்பது மகாவிஷ்ணுவின் இரண்டாவது அவதாரம். கூர்மம் என்றால் ஆமை. பார்க்கடலை கடைந்த போது மந்தர மலையை தாங்குவதற்காக விஷ்ணு இந்த அவதாரம் எடுத்தார். நன்றி, வணக்கம்.
விஷ்ணுவோட மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம். இரண்யாட்சிக்கிட்டேருந்து காப்பாற்ற பூமி பண்ணை இரண்யாட்சிக்கிட்டேருந்து காப்பாற்ற என் மூக்கில் மலை வைத்துக் கொள்வேன். ஓம் தனுர்தராய விக்மஹி வக்ரதம்ஸ்திராய தீமஹி தன்னோ வராஹ பிரச்சோதயாத். அனைவரும் காத்து ரட்சிப்பேன். மகாவிஷ்ணுவின் தசாவதாரம் 4வது அவதாரம் நரசிம்மர் அவதாரம். பக்த பிரகலாதனை இரண்யகசிபு கிட்ட காப்பாற்ற தூணிலிருந்து வந்த அவதாரம் நரசிம்மர் அவதாரம். நன்றி, வணக்கம். நான் தான் ராமர். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம் சொல்லு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நான் தான் விஷ்ணுவின் 5வது அவதாரம் வாமனன். மகாபலி என்ற அரசனை சோதிப்பதற்காக நான் இந்த அவதாரம் எடுத்தேன். நான் தான் பரசுராமர், விஷ்ணு பகவானின் 6வது அவதாரம். அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்க பூமியில் அவதரித்தேன். ஓம் பரசுராமாய வித்மஹே महावीराय धीमहि तन्नो राम प्रचोदयात्. நன்றி, வணக்கம். நீங்க பேசுங்க. விஷ்ணுவின் 8வது அவதாரம் கிருஷ்ணர் அவதாரம். நான் தான் கிருஷ்ணர் அவதாரம். மதுரா நகரில் தேவிக்கு வசுதேவருக்கு 8வது மகனாய் சிறுச்சாலையில் பிறந்தேன். கோகுலத்தில் யசோதை அம்மை வளர்த்தார்கள். நன்றி. நான் தான் விஷ்ணுவின் 10வது அவதாரம் புத்தர். மக்கள் பூத நம்பிக்கை போக இந்த அவதாரம் எடுத்தேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஹரே கிருஷ்ணா. மகாவிஷ்ணுவின் 10வது மற்றும் இறுதி அவதாரம் கல்கி. உலகில் உள்ள அநீதி, பொய், பேராசை மற்றும் தீயவர்களை அழித்து தூய்மையான புதிய யுகத்தை உருவாக்குவார். என்னும் தெய்வீக குதிரை மற்றும் சிவபெருமானிடம் இருந்து வாளை அடையாளமாக பெற்றார். கல்கி அவதாரம் என்பது இருளின் முடிவையும் ஒளியின் தொடக்கத்தையும் குறிக்கும். நன்றி, வணக்கம்.
அருமை அருமை. 10 அவதாரங்களையும் நமக்கு மிக அழகாக தெய்வீக தரிசனம் கொடுத்த இந்த சின்ன குழந்தைகளுக்கு நம் கரவொலியை கொடுத்து அவர்களை ஊக்குவிப்போம். நமோ நாராயணாய, நமோ வெங்கடேஷாயனாய. நன்றி, வணக்கம். நன்றி ஏமா மேடம் அவர்களே, தசாவதாரத்தை பற்றி அருமையாக கூறினீர்கள். இப்பொழுது இதைத் தொடர்ந்து எங்கள் அருமை தோழிகள் உமா மேடம் அவர்களையும் சுமதி மேடம் அவர்களையும் நிர்மலா மேடம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். ஓரிரு வார்த்தைகள் அவர்களை பேச அழைக்கிறேன். மூவரும் வருக. 30 தேவியர்களே வருக வருக வருக. வாங்க. அருணா, பரணி, சங்கீதா மேடைக்கு வரவும். பரணி, அருணா, சங்கீதா மேடைக்கு. இதை அழகாக வடிவமைத்து கொடுத்த சங்கீதா அவர்களுக்கும் பரணி அவர்களுக்கும் அருணா அவர்களுக்கும் மிக்க நன்றி. இது நான் தெரியவே மாட்டேன் போல இருக்கேடா. ஓகே சரி. நன்றி நன்றி குழந்தைகளே, நன்றி. முப்பெரும் தேவிகளே வருக 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 என்று அழைக்கிறோம் மேடைக்கை.